கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எழுந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன், நண்பர் ஜெயக்குமார், நண்பர் தம்பிதுரை, நண்பர் ஓபிஎஸ் இங்க வந்தாங்க. எவ்வளவு கடைசியா கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். 12 சீட்டு தான் அப்படின்னு. இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு உடன்பட முடியாது. இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா, நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன். 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சொன்னவர் ஓபிஎஸ். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டும் கொடுக்க முடியாது, அதனால முறிச்சிட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். பின்னர் கேள்விப்பட்டேன், தினமணி வைத்தியநாதன் சொன்னார், உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க. போன கையிலேயே வச்சிருக்கிறேன், ஓபிஎஸ் கூப்பிடுவாருன்னு. கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்.